காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் நகல் அத்தியாயம் 5. கனவுகள் 1000. அது நிஜத்தில் சிலருக்கு சாத்தியம், பலருக்கு வெறும் கனவே. ஒரு ஆர்கிடெக்டாக எப்போ எந்த கட்டிடத்தை பார்த்தாலுமே இதுக்கு மேல நான் கட்ட போறேன், என்னோட டிசைன் இந்த உலகத்துல யார்கிட்டயும் இருக்காதுன்னு அந்த கனவை நினைவாக்க உழைச்சுக்கிட்டு இருந்தாரு விஸ்வா. அபுதாபில முன்னணி கட்டுமான நிறுவனத்துல ஆர்கிடெக்டாக வேலை செய்யும் இவர் என்னவோ அவருக்கே அதிர்ஷ்டம் அடிச்ச மாதிரி 15 வருஷம் கழிச்சு ஜிஎம் வரப்போற பிரம்மாண்ட காம்படிஷனுக்கு டிசைன் கேட்க சீனியர்ஸ் மட்டும்தான் சப்மிட் பண்ணவும் முடியும். அதுல எப்படியாவது ஒரு சாதாரண ஆர்கிடெக்டாக இருக்கிற தன்னோட டிசைன் வரணும்னு சீனியர் பாஸ்கர் கிட்ட தனக்காக டிசைன் சப்மிட் பண்ணி ஒரு பெரிய உதவி பண்ண சொல்றாரு. ஆனா மாறாக அதே டிசைன்ல கொஞ்சம் ஆல்டரேஷன்லாம் பண்ணி தன் பேரு போட்டு சப்மிட் பண்ணிடுறாரு சீனியர் பாஸ்கர். கோவப்பட்ட விஸ்வாவை அவரோட நண்பன் இப்ராஹிம் ஆஸ்வாசப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. வீட்டுல பையன் ஸ்கூலுக்கு கிளம்புற அந்த நேரத்துல அப்படியே உட்கார்ந்து இருந்தாரு விஸ்வா. இறுதி அத்தியாயத்துல இணைஞ்சிருக்கீங்க. இதோ. ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன மா அப்பாக்கு என்னமா ஆச்சு? என்னோட ப்ராஜெக்ட் டிசைன் அந்த பாஸ்கர் மீட்டிங்ல தன்னோடன்னு சொல்லி சப்மிட் பண்ணிட்டான். என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? உனக்கே தெரியல நான் எவ்வளவு நாள் அந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணிட்டு இருந்தேன்னு. இப்போ ஒண்ணுமே இல்லாம போச்சு. இங்க பாருங்க, அது உங்களோட எஃபர்ட், உங்க டிசைன். உங்களை விட யாரும் நல்லா செஞ்சிட முடியாது. கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாம் இருக்கோம்ல. நீங்க வேணா இந்த கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிருங்களேன். இல்ல மது, எனக்கு இங்க அவ்வளவு சீக்கிரம் வேற வேலை கிடைச்சாலும் சரியா ஒர்க் பண்ண முடியுமான்னு தோணல. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேஸ்ட் ஆகிடுமோன்னு. கம்பெனி சேஞ்ச் ஓவர் இருந்தா அப்புறம் பே கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். ஏங்க உங்களுக்கு மேல எதுவும் இல்ல. உங்களுக்கு பிடிக்காம இந்த கம்பெனில இருக்க வேண்டாம், விட்டுடுங்க. எவ்வளவு சொன்னாலும் அந்த பாதிப்பு இன்னும் விஸ்வாக்கு இருந்துச்சு. எல்லாம் பேசின பிறகும் தூக்கமே இல்ல. வெறும் கண்ணை மூடிக்கிட்டே படுத்திருந்த விஸ்வா பல யோசனையில இருந்தாரு. விடிஞ்சது கூட தெரியாம பார்த்துக்கிட்டே இருந்த அந்த நேரத்துல ஏதோ சத்தம் கேட்க எட்டி பார்த்தாரு. இது என்ன நிக்கவே மாட்டேங்குது? இந்த போர்டு வேற. Just stand, come on, just stand. ஆஷா, என்ன பண்ணிட்டு இருக்க? Dad, அப்ப நான் முதல்ல இருந்து சொன்னது எதுவுமே நீங்க கேட்கல. நான் சொன்னேனே, for the future டாபிக்ல எக்ஸிபிஷன் நாளைக்கு. அதுக்கு தான் இது. கொஞ்சம் கலர் அடிச்சா முடிஞ்சிடும். It'll look good. கொஞ்சம் இரு, வர நான் உனக்கு பெயிண்ட் பண்ணி தரேன். இல்லப்பா, I think this looks fine. நான் பாத்துக்கறேன். சரிதாங்க, பாத்து போயிட்டு வா. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? நல்லா பண்ணணும். அம்மா, நான் கிளம்புறேன். பை. வரேன் டாட். டாடா. ஸ்கூல்ல நடந்த எக்ஸிபிஷன்ல தன்னோட மாடல் பத்தி எல்லாத்தையும் நடுவர்கள் கிட்ட விளக்கிட்டு ரிசல்ட்ஸ்க்காக காத்திருந்த அந்த நேரத்துல And the winner of this exhibition is Master Harsha of Grade 8. Congratulations. Thank you so much, sir. Thank you. Harsha, இந்த மாடல் பண்ண உனக்கு யார் கைட் பண்ணாங்க? Actually, இது எங்க அப்பாவோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இதுக்காக எங்க டாட் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணினாரு. ஆனா அவரோட கம்பெனில இது வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. Can you believe it? Oh, I see. Anyway, that's a good effort from your dad. Congrats to your entire family. Thank you. Hello, Mr. Vishwa. This is Padmanabhan, MD Unique Mega Structures. உங்களோட டிசைன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே உங்க சன் எக்ஸிபிஷன் பண்ணதை பார்த்தேன் நான். வெரி இம்ப்ரெசிவ் and very well designed for the future. எங்க கம்பெனில சேர உங்களுக்கு இஷ்டம் இருக்கா? We can offer you 100,000. மானுடா, உன் வியர்வை துளிகள் மட்டும் நிலத்தில் விழட்டும். மனத்தின்மையும் நேர்மையும் உன்னை விண்ணளவுக்கு உயர்த்தும். ஹலோ ரேடியோ ரீல்ஸின் இந்த பகுதியின் பேர் நகல். இந்த கதையின் கட்டுமானத்துக்காக உழைத்தவர்கள் ஆர்கிடெக்ட் விஸ்வாவாக கிரி, சீனியராக ஹாரி, கம்பெனி ஜிஎம்மாக ரேடியோ ஹெலோவின் நேயர் சுகன்யா, விஸ்வாவின் மனைவியாக ரேடியோ ஹெலோவின் நேயர் சுதா, பையன் ஹர்ஷாவாக ரேவா, எக்ஸிபிஷன் ஜூரியாக ராஜேஷ், நண்பன் இப்ராஹிம் மற்றும் இந்த கதைக்கான இசை உத்ரா, எழுத்து மற்றும் இயக்கம் அருண். இந்த கதையின் வரைபடத்தை இத்தனை நேரம் உங்களுக்காக சொன்னது நான் நிவி. மற்றும் ஒரு வித்தியாசமான கதையோட அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். Brought to you by Aachi Masala, the mother of good taste. Powered by Fair and Handsome Whitening Face Gel for Men.